நாகை மாவட்டத்திலும் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சகாதேவன் இணைப்பில் இருக்கிறார். சகாதேவன், நாகையில எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் மழை பெய்து வருகிறது? எவ்வளவு நேரமாக இந்த மழை நீடிக்கிறது? தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல இந்த கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாக நாகப்பட்டினம் மாவட்டமானது அந்த கனமழை அறிவிப்பு பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் சற்று நேரம் மழை விட்டு விட்டு பெய்து வந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் அதே போல கடந்த வாரத்திலும் அந்த மழையானது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் மட்டுமே பெய்து வந்தது. இந்த சூழ்நிலையில் நாகப்பட்டினத்தில் தற்போது அந்த கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், நாகூர், வேதாரண்யம், கீழ்வேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். இருந்த போதிலும் விவசாயத்திற்கு இந்த மழை கை கொடுக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்திருந்தாலும் அந்த டிசம்பர் கடைசியில் மழை பெய்தால் மட்டுமே தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இருந்தாலும் தற்போது அந்த சம்பா சாகுபடி பணியை தொடங்கி இருப்பதால் தற்போது பெய்திருக்கக்கூடிய அந்த கனமழை தங்களுக்கு விவசாயத்திற்கும் கை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக பெய்திருந்த இந்த கனமழையானது தற்போது ஓய்ந்திருக்கிறது. இன்றைய தினம் முழுவதும் அந்த கனமழை பாதிப்பு நாகப்பட்டினத்திற்கு இருக்கும் என்ற இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தாலும் அந்த கனமழையை எதிர்பார்த்து விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.